Hello friends, இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சிகப்பரிசி புட்டு தான் செய்ய போறோம். இந்த சிகப்பரிசில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ இந்த டேஸ்டியான சிகப்பரிசி புட்டு நல்ல மெதுமெதுன்னு சாஃப்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு புட்டு செய்யறதுக்கு சிகப்பரிசியை ஊற வச்சுருக்கணும். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. ஒரு 8 மணி நேரம் ஊறினா தான் புட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது இந்த சிகப்பரிசியை நம்ம தண்ணியெலாம் சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் மேலே அரிசி போட்டு உணர விட்டுக்கலாம். இந்த அரிசி ஒரு 10 நிமிஷம் உணர்ந்தா போதும். நம்ம தண்ணியை ஃபில்ட்ரு பண்ண உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியாது. ரொம்பலாம் காய தேவையில்ல, அரிசி மேலே இருக்கிற தண்ணி ட்ரை ஆனால் போதும். இப்போது அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடரெல்லாம் அரைக்க தேவையில்ல, இடியாப்ப மாவுக்கு மாதிரி. புட்டு தான் செய்ய போகிறோம், அதனால் லைட்டாக ரவை பதத்துக்கு இருந்தாலும் ஓகே. நான் இந்தளவுக்கு பவுடரை அரைச்சிக்கிட்டேன். இந்த ஜலிக்கெல்லாம் தேவையில்ல, நம்ம புட்டுக்கு தான் செய்கிறோம். இப்போ இந்த மாவை வறுத்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்ச மாவை சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாவை வறுத்துக்கிட்டால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகிற போது. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாவை தொட்டு பார்த்தோன்னா நல்லா சூடாக இருக்கணும். அப்போ அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புட்டுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வறுத்த மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ராகி புட்டு வீடியோலையே புட்டு மாவுக்கு பதம் எப்படி கரெக்டாக பிசையணுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு கார்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வேணுங்கிறீங்க பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி மாவை பிடிச்சி பார்த்தோன்னா ஈஸியாக உடையக்கூடாது. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். புட்டு மாவு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம ஆவியில் வேக வைக்கும் போது சரியாக வேகாது, அப்புறம் ஸ்டொமக் பெயின்லாம் வரும். இந்த மாதிரி பிடிச்சி பார்த்து உடைச்சோன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக உடஞ்சி விழணும், அந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும். புட்டு மாவை பிசைஞ்ச உடனே வேக வச்சுக்கணும். அப்படியே விட்டுட்டோன்னா மாவு காஞ்சி போயிடும். நான் இட்லி தட்டில் ஒரு துணி போட்டு இப்போ நம்ம பிசைஞ்ச மாவெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் மாவு பிசைய ஆரம்பிக்கும் போதே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி தண்ணி வச்சுட்டேன், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். நான் மாவு கம்மியாக வச்சுக்கிறதுனால 10 மினிட்ஸ்லேயே எனக்கு வெந்துருச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த மாவை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நல்ல சூடாக இருக்கும். இந்த துணியெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி தட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது அவ்வளோதான். இந்த மாவில் தேங்காவும் வெல்லமும் சேர்த்து அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா இந்த மாதிரி கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரி ஒரு டம்ளரும் பவுலும் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட் லேயர் தேங்காய் துருவல் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம செஞ்ச புட்டு மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் லேயரு, அதுக்கப்புறம் புட்டு மாவு, இந்த மாதிரி செஞ்சு வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிகப்பரிசி புட்டு அவ்வளோ சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக, இதோட வாசமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஹெல்த்தியான சிகப்பரிசி புட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.